வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்வான்ஸ் காஸ்ட் அக்கௌண்டிங் ஏப்ரல் 2024 கேட்ட கொஷின் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் பார்க்கலாமா? Kavi Construction Limited is engaged on two contracts A and B during the year. The following particulars are obtained at the end of December 2021. பாருங்கள், ரெண்டு கான்ட்ராக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகே, கான்ட்ராக்ட் ஏ, கான்ட்ராக்ட் பின்னு சொல்லிட்டு இப்போ என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட் ப்ரைஸ் இருக்குது. A 6 lakh, B 5 lakh. மெட்டீரியல் issued 1,60,000, 60,000. மெட்டீரியல் returned 4,000, 2,000. மெட்டீரியல் at site on 31st December 22,000, 8,000. Direct labor 1,50,000, 42,000. Direct expenses 66,000, 35,000. Establishment expenses 25,000, 7,000. Plant installed at site at cost 80,000, 70,000. Value of plant December 31, 65,000, 64,000. Cost of contract not yet certified 23,000, 10,000. Value of contract certified 4,20,000, 1,35,000. Cash received from contractee 3,78,000, 1,25,000. Architect fee 2,000, 1,000. ஓகே, இப்போ ரெண்டு கான்ட்ராக்டோட இன்ஃபர்மேஷன் இருக்குங்க. இப்போ நம்ம என்னென்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். டியூரிங் த பீரியட் மெட்டீரியல் அமௌண்டிங் to ₹9,000 have been transferred from contract A to contract B. பார்த்திங்கன்னா டியூரிங் த இயரில் மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. கான்ட்ராக்ட் ஏலேருந்து பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க 9,000 worth மெட்டீரியல். யூ ஆர் ரெக்வயர்ட் டு ஷோ கான்ட்ராக்ட் அக்கௌண்ட், கான்ட்ராக்டி அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்ட்ராக்ட் ஷோயிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் கிளியர்லி. பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க, கான்ட்ராக்டி அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்ட்ராக்டும் பண்ண சொல்லியிருக்காங்க, ஒர்க் இன் ப்ரோக்ரஸோட கேல்குலேஷன் போட சொல்லியிருக்காங்க. எஸ், இப்போ நம்ம போடலாமா? இப்போ சைமல்டேனியஸாக தான் நம்ம இந்த கான்ட்ராக்ட் ஏவும் பியும் போடணும். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் மெட்டீரியல் இஷ்யூ டெபிட் சைட் போடுவோம். அதை எழுதிக்கலாமா? பாருங்கள், 1,60,000, 60,000 மெட்டீரியல் இஷ்யூட் எழுதியாச்சு. அப்புறம் மெட்டீரியல் ரிட்டர்ன்டு இருக்குது 4,000, 2,000. ஓகே, அதை எழுதிக்கலாம். மெட்டீரியல் ரிட்டர்ன்ன்றது கிரெடிட் சைடு வரும். 4,000, 2,000 போட்டாச்சு. அதுக்கப்புறம் மெட்டீரியல் அட் சைட் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் இருக்குது, இதுவும் கிரெடிட் சைடு வரும். அதுக்கு முன்னாடி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது இல்லையா, அதை போட்டுக்கலாம். ஓகே, ஏலேருந்து பிக்கு போகுது 9,000. அப்போ ஏல நம்ம என்ன பண்ணணும்னா கிரெடிட்டில் போடணும். பிகாஸ் ஏல இருந்து பிக்கு போகுது இல்லையா, அப்போ பி தான் ரிசீவ் பண்ணுது. ரிசீவ் பண்ணுறவங்கள டெபிட்டில் போடணும். அண்ட் கிரெடிட் பண்ண வேண்டியது யார் கொடுக்குறாங்களோ அந்த கான்ட்ராக்ட். அப்போ ஏலேருந்து தான் போகுது இல்லையா, அப்போ ஏ டு பி. பாருங்கள், மெட்டீரியல் யார் ரிசீவ் பண்ணுறது 9,000, ரிசீவ் பண்ணுறது டெபிட்டும் அண்ட் கொடுக்கறத கிரெடிட்டும் போட்டிருக்கும். ஓகேவா? ஏலேருந்து பிக்கு போகுது, ஏல குறையுது அண்ட் பியில் ஜாஸ்தி ஆகுது 9,000. ஓகேவா? அடுத்து மெட்டீரியல் அட் சைட் க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? கிரெடிட் சைடு தான் போட போகிறோம். 22,000, 8,000. அதுக்கப்புறம் டைரக்ட் லேபர்ன்றது டெபிட் சைடு வரப்போகுது 1,50,000, 42,000 போட்டாச்சு. அடுத்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைடு தான் 66,000, 35,000 போட்டாச்சு. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் இதுவும் டெபிட் சைடு தான் 25,000, 7,000 போட்டாச்சு. அடுத்து பிளான்ட் இன்ஸ்டால்ட் அட் சைட் அட் காஸ்ட். ஓகே, காஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. அப்போ இன்ஸ்டால்ட் அப்படின்னும் போது அது டெபிட்டில் போட வேண்டியதான் 80,000, 70,000. பாருங்கள், போட்டாச்சு. வேல்யூ ஆஃப் பிளான்ட் December 31st, அதாவது க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் பிளான்ட் கொடுத்துருக்காங்க 65,000, 64,000. அப்போ இந்த க்ளோசிங் பேலன்ஸ் எங்கே வரும் அப்படின்னா கிரெடிட்டில் வரும். பாருங்கள், 65,000, 64,000. ஓகேவா? அடுத்து கான்ட்ராக்ட் நாட் எட் சர்டிஃபைடு. ஓகே, இது கான்ட்ராக்ட் நாட் எட் சர்டிஃபைடுன்றதுனா ஒர்க்ஸ் அன்சர்டிஃபைடுன்னு அர்த்தம். இங்கே இருக்குது பாருங்கள், வேல்யூ ஆஃப் கான்ட்ராக்ட் சர்டிஃபைடு. இது ஒர்க் சர்டிஃபைடு. சர்டிஃபைடு போட்டுட்டு அதுக்கப்புறம் அன்சர்டிஃபைடு போடலாம். ஓகே, சர்டிஃபைட் பாருங்கள், கிரெடிட் சைடு போடுவோம் 4,20,000, 1,35,000. எஸ், பாருங்கள், போட்டாச்சு. இந்த ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ன்ற ஹெட்டிங்கில் தான் ஒர்க் சர்டிஃபைட் அன்சர்டிஃபைட் ரெண்டுமே வரும். ஸோ 4,20,000, 1,35,000. இப்போ அன்சர்டிஃபைடு போடுவோமா? நாட் எட் சர்டிஃபைட் தான் அன்சர்டிஃபைட் 23,000, 10,000. பாருங்கள், போட்டாச்சு. ஓகே, எஸ். அடுத்து பாருங்கள், கேஷ் ரிசீவ்டு இருக்குது. அதை நமக்கு நெட் நோஷனல் ப்ராஃபிட் கேல்குலேஷனுக்கு தான் அது தேவை. அதுக்கப்புறம் ஆர்கிடெக்ட் ஃபீ டெபிட் சைடு வரும் 2,000, 1,000 போட்டாச்சு. ஓகே, எஸ். இப்போ எல்லாமே போட்டுட்டோம். இந்த ட்ரான்ஸ்ஃபருமே போட்டாச்சு. அப்போ இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே போட்டாச்சு. இப்போ பேலன்ஸ் பண்ண வேண்டியது தான்.
ஓகே, இப்போ பேலன்ஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இங்கே 5,43,000 வருது அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 2,24,000 வருது. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 5,43,000, இங்கே கம்மியாக இருக்குது 1,60,000, 1,50,000, 66, 25, 82,000. அப்போ இங்கே கம்மியாக இருக்குது. ஆனால் பி கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே தான் கம்மியாக இருக்குது, இங்கே ஜாஸ்தி வருது 2,24,000 இதெல்லாம் ஆட் பண்ணால். ஓகே, இது பார்த்திங்கன்னா 1,35,000, 10, 64, 8, 2. ஓகே, அப்போ இங்கே கம்மியாக இருக்குது. அப்போ பேலன்ஸ் பார்த்திங்கன்னா பி கான்ட்ராக்ட்டுக்கு இங்கே வரப்போகுது, கிரெடிட்டில் வரப்போகுது. கிரெடிட்டில் வந்து அது பேர் நோஷனல் லாஸ். பாருங்கள், பை நோஷனல் லாஸ் 5,000 கம்மியாக இருக்குது கிரெடிட்டில். கான்ட்ராக்ட் ஏக்கு பார்த்திங்கன்னா டெபிட்டில் தான் கம்மியாக இருக்குது. டெபிட்டில் கம்மியாக இருந்துச்சுன்னா அது நோஷனல் ப்ராஃபிட் தான் 60,000. ஓகேவா? இப்போ இந்த 60,000 நம்ம என்ன பண்ணோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கும் ரிசர்வ்க்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எந்த ப்ரொப்போர்ஷனில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோஷனல் ப்ராஃபிட் 60,000 கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஒர்க் சர்டிஃபைட் ஆன் கான்ட்ராக்ட் ப்ரைஸ் எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றதை பார்க்கணும். 50% அண்ட் அபோவ் இருந்துச்சுன்னா 2/3 ஆஃப் நோஷனல் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இல்லை லெஸ் தென் 50% இருந்துச்சு அப்படின்னா 25% அண்ட் அப் டு 50% இருந்துச்சுன்னா 1/3 பண்ணணும். இப்போ நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஒர்க் சர்டிஃபைட் எவ்வளோ பாருங்கள், ஒர்க் சர்டிஃபைட் 4,20,000. கான்ட்ராக்ட் ப்ரைஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கான்ட்ராக்ட் ஏ. நம்ம பி பார்க்க வேண்டியதில்லை, ஏன்னா பியில் தான் லாஸ் வந்துருச்சு, அதனால் அது ப்ராஃபிட்டே கிடையாது. ஸோ நம்ம அதை விட்டுடலாம். இப்போ நம்ம பண்ண வேண்டியது வெறும் ஏவோடது மட்டும்தான். அப்போ 6 lakh, ஒர்க் சர்டிஃபைட் 4,20,000. அப்போ 4,20,000 டிவைடட் பை 6 lakh போட்டோன்னா நமக்கு 70% வருது. அப்போ திஸ் இஸ் மோர் தேன் 50%. அப்போ 2/3 ஆஃப் த நோஷனல் ப்ராஃபிட் இஸ் டு பி ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அப்போ நோஷனல் ப்ராஃபிட் 60,000 இன்ட்டு 2/3 இன்ட்டு கேஷ் ரிசீவ் டிவைடட் பை ஒர்க் சர்டிஃபைட். கேஷ் ரிசீவ் தோ இருக்குது பாருங்கள், கேஷ் ரிசீவ் ஃப்ரம் கான்ட்ராக்டி 3,78,000 டிவைடட் பை ஒர்க் சர்டிஃபைட். ஒர்க் சர்டிஃபைட் இருக்குது இல்லையா, 4,20,000. அதை போட்டால் 36,000 வருது. அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு 36,000 நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அண்ட் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா இது 36,000, இது மொத்தம் 60. அப்போ பேலன்ஸ் 24,000 வருது. அது ஜென்ரல் ரிசர்வ்க்கு. சரியா? ஓகே, இது 36,000 அண்ட் இது 24,000. இப்போ நம்ம வந்து கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் போட்டு முடிச்சாச்சு. செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்டி அக்கௌண்ட். கான்ட்ராக்டி அக்கௌண்ட்டுன்றது என்னென்னா, நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணோம் இல்லையா, அதை தான் நம்ம இங்கே போட போகிறோம். பாருங்கள், கான்ட்ராக்டி அக்கௌண்ட்டில் பை பேங்க் எவ்வளோ பாருங்கள், ஏ கான்ட்ராக்டுக்கு 3,78,000 அண்ட் பி கான்ட்ராக்டுக்கு 1,25,000. அதை தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். சரியா? இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் பண்ண வேண்டியது தான். இதை அப்படியே பேலன்சிங் ஃபிகர் போட்டோன்னா 3,78,000, 1,25,000 பேலன்ஸ் கேரி டவுன். சரியா? இது ரிசீவ் பண்ணதை அப்படியே போட்டிருக்கோம். இதுதான் கான்ட்ராக்டி அக்கௌண்ட். இப்போ பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்ட்ராக்ட் ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்க, போடலாமா? ஓகே, இப்போ வந்து எந்தெந்த ஃபிகர்ஸ்லாம் அங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஃபிட்டை, இந்த ஜென்ரல் ரிசர்வ் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்புறம் இந்த லாஸ் வந்து நம்ம போட வேண்டியது இருக்கும். ஓகே, அப்புறம் இந்த கேஷ் ரிசீவ்டு போட வேண்டியது இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்ளம்லேருந்து பார்த்துக்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நமக்கு தேவை. அதாவது மெட்டீரியல் ரிட்டர்ன், மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர், மெட்டீரியல் அட் சைட், வேல்யூ ஆஃப் பிளான்ட் அட் தி எண்ட், இது எல்லாமே நமக்கு அங்கே போட வேண்டியது தான். ஓகேவா? எஸ். இப்போ 1 by 1 போடலாமா? இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து லைபிலிட்டி சைடு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஃபிட்டோட இந்த லாஸை அட்ஜஸ்ட் பண்ணணும். பிகாஸ் இது இஸ் நோஷனல் ப்ராஃபிட். இதை தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் 36,000. இது பி கான்ட்ராக்டில் லாஸ் வந்திருக்கு இல்லையா, அதை வந்து இந்த ப்ராஃபிட்டோட அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாருங்கள், 36,000ல் 5,000 போயிடுச்சு அப்படின்னா 31,000. வேறு எதுவுமே லயபிலிட்டியில் கிடையாது. ஒரு வேளை ஷேர் கேபிட்டல், கிரெடிட்டார்ஸ் அது மாதிரிலாம் எதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் நம்ம போட வேண்டியது இருக்கும். இப்போ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இல்லாததுனால லயபிலிட்டியில் அவ்வளோதான். மீதி எல்லாமே அசெட் சைடு தான் வரப்போகுது. எது பாருங்கள், மெட்டீரியல் ரிட்டர்ன் வரும், மெட்டீரியல் அட் சைட் வரும். ஓகே, இதெல்லாம் போடலாம். பாருங்கள், முதல்ல பிளான்ட் பார்த்திங்கன்னா வேல்யூ ஆஃப் பிளான்ட் அட் தி எண்டு கொடுத்துட்டாங்க இல்லையா, 65,000, 64,000, அதை தான் போடணும். பிளான்ட்டோட வேல்யூ எண்டில் என்னமோ அதை போட்டாச்சு. அடுத்து மெட்டீரியல் அட் சைட் பாருங்கள், 22,000, 8,000 மொத்தம் சேர்த்து 30,000. இது கான்ட்ராக்ட் ஏ, இது கான்ட்ராக்ட் பி. அடுத்து பாருங்கள், மெட்டீரியல் ரிட்டர்ன்டு பாருங்கள் 4,000, 2,000 மொத்தம் சேர்த்து 6,000. அடுத்து பாருங்கள், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், நமக்கு அங்கே இருந்தது இல்லையா ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், அதே தான் எடுத்து போட்டிருக்கோம். ஒர்க் சர்டிஃபைட், ஒர்க்ஸ் அன்சர்டிஃபைட் ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டிருக்கு கான்ட்ராக்ட் ஏக்கும் பிக்கும்.
இப்போ இதோட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஜென்ரல் ரிசர்வ் நம்ம போட்டோம் இல்லையா 60,000ல் 36,000 ப்ராஃபிட் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 24,000 அந்த ஜென்ரல் ரிசர்வை இங்கே மைனஸ் பண்ணுறோம். ஓகே, மைனஸ் பண்ணால் என்ன வருது பாருங்கள், 5,64,000 வருது. இப்போ இதோட கேஷ் ரிசீவ்டு இருக்கு இல்லையா, அந்த 3,78,000 1,25,000 அதை மைனஸ் பண்ணணும். கான்ட்ராக்ட் ஏதும் பிதும் நம்ம இந்த கேஷ் ரிசீவ்டை மைனஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ கேஷ் ரிசீவ்ட் ஏது 3,78,000 அண்ட் பிது 1,25,000 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதில் மைனஸ் பண்ணால் 61,000 வருது. ஓகேவா, இதுதான் வந்து பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்ட்ராக்ட். இதுதான் ஒர்க்கிங் ப்ராக்ரஸோட பேலன்ஸ் அமௌண்ட். ஓகே, ஈஸியாக இருந்ததா ப்ராப்ளம்? எஸ். A product passes through 3 processes 1, 2 and 3 from the following information. Prepare the process account assuming that there were no opening or closing stock. ஓகே, இப்போ பாருங்கள் 3 ப்ராசஸ்க்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளை வந்து இந்த 3 ப்ராசஸ்க்கும் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் பாருங்கள். ப்ராசஸ் 1 மெட்டீரியல், லேபர், ஓவர்ஹெட், ஆக்சுவல் அவுட்புட் இன் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நார்மல் லாஸோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸ் 2 பார்த்திங்கன்னா அது மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராசஸ் 3க்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, த வேஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸ் 1 was sold at 25 paise per unit. ஓகேவா, அதாவது ப்ராசஸ் 1ஓட வேஸ்டேஜை வந்து பர் யூனிட் 25 பைசேக்கு சேல் பண்ணுறாங்க. அதே மாதிரி ப்ராசஸ் 2ஓடது 50 பைசே பர் யூனிட்னு சேல் பண்ணுறாங்க. அண்ட் ப்ராசஸ் 3 பார்த்திங்கன்னா 1 rupee per யூனிட் சேல் பண்ணுறாங்க. ஓகே, ப்ராசஸ் 1 வந்து 25 பைசே, ப்ராசஸ் 2 50 பைசே அண்ட் ப்ராசஸ் 3 1 rupee per unit. Raw materials of 10,000 units were introduced into process 1 in the beginning at a cost of rupees 1 per unit. பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ப்ராசஸ் 1ல். அதோட காஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 1 rupee per யூனிட்டுன்ட்டு 10,000 யூனிட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ போடலாமா? ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான் இது. நார்மல் லாஸ் இருக்குது, வேஸ்டேஜ் இருக்குது. ஓகே, ஓப்பனிங் க்ளோசிங்கெல்லாம் எதுவும் கிடையாது. ஓகே, ஜஸ்ட் பாருங்கள், மெட்டீரியல், லேபர், ஓவர்ஹெட் இது எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் தான். ஸோ நமக்கு அது டெபிட் சைடில் போட்டுக்கலாம். அண்ட் ஆக்சுவல் அவுட்புட் கொடுத்துட்டாங்க. ஓகே, நார்மல் லாஸ்க்கு எல்லாத்துக்குமே பர்சன்டேஜ் இருக்குது. ரொம்ப ஈஸி ப்ராப்ளம், 10 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்நார்மல் லாஸ் கெயின் வரும். அது மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கும். மற்றதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எஸ், இப்போ ப்ராசஸ் 1 போடுவோமா? முதல்ல யூனிட் இன்ட்ரடியூஸ் எவ்வளவு? 10,000 யூனிட்ஸ் 1 rupee per யூனிட். அதை போட்டுக்கலாமா? பாருங்கள், ரா மெட்டீரியல் இன்ட்ரடியூஸ் யூனிட்ஸ் காலமில் 10,000 1 rupeeன்றதுனால அமௌண்ட் காலமும் 10,000. ஓகே, இப்போ மெட்டீரியல் 1000 போட்டுக்கலாம். லேபர் 5,000 போட்டாச்சு. ஓவர்ஹெட் 1,050 போட்டாச்சு. அவ்வளோதான். அண்ட் இப்போ நம்ம நார்மல் லாஸ் பர்சன்டேஜ் இருக்குது இல்லையா, அப்போ நார்மல் லாஸ் எவ்வளோ யூனிட்ஸுன்றதை கண்டுபிடிக்கலாம். இப்போ நார்மல் லாஸ் பார்த்திங்கன்னா 3%. எதில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யூனிட்ஸ் இன்ட்ரடியூஸில் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 10,000ல் 3% போட்டோம் அப்படின்னா நமக்கு 300 யூனிட்ஸ் வருமா? ஓகே, அந்த 300 யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். த வேஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸ் 1 was sold at 25 paise per யூனிட்ன்ட்டாங்க. அப்போ அந்த 300 into 25 paise போட்டோன்னா 75 rupees வருது. ஓகே, 300 into 25 பைசேனா 0.25. அப்போ நமக்கு 75 கிடச்சிருது. இப்போ அவுட்புட் கொடுத்துருக்காங்க இல்லையா, பாருங்கள். ஆக்சுவல் அவுட்புட் 9,500. அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம் கிரெடிட் சைடு அவுட்புட். இப்போ மொத்தம் இங்கே பார்த்தீங்கன்னா 10,000 யூனிட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 9,500 + 300 மொத்தம் 9,800 இருக்குது. அப்போ 200 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்நார்மல் லாஸ். கிரெடிட் சைட் பேலன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது அப்நார்மல் லாஸ் சொல்லுவோம். இதுவே டெபிட் சைட் பேலன்சிங் ஃபிகர் இருந்துச்சு அப்படின்னா அது அப்நார்மல் கெயின். ஸோ இது வந்து நமக்கு கிரெடிட்டில் தான் வருது. 200 யூனிட்ஸ் அப்நார்மல் லாஸ். இப்போ யூனிட்ஸ் வந்து கிடச்சிருச்சு, அமௌண்ட் என்னன்னு தேவை இல்லையா? அப்போ நம்ம அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அமௌண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 10,000 + 1,000 + 5,000 + 1,050. அதோட இந்த 75 மைனஸ் பண்ணணும். டிவைடட் பை இந்த 10,000 மைனஸ் இந்த 300. ஓகே, 10,000 - 300.
எப்படி இந்த அமௌண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த நார்மல் லாஸோட அமௌண்ட்டை மைனஸ் பண்ணுமோ இந்த மாதிரி இங்கே இருக்க யூனிட்ஸோட இந்த நார்மல் லாஸ் யூனிட்ஸை மைனஸ் பண்ணணும். ஓகே, இதுக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்குது, போடுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ப்ராசஸ், அதாவது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வர்றது 17,050 மைனஸ் நார்மல் லாஸ் வேல்யூ. நார்மல் லாஸ் வேல்யூன்றது 75 டிவைடட் பை 10,000 மைனஸ் 300, அதை தான் இங்கே போட்டிருக்கு, இன்டூ 200. 200ன்றதுன்னா அப்நார்மல் லாஸோட யூனிட்ஸ், அதை போட்டாச்சு. இப்போ இதை கால்குலேட் பண்ணோன்னா 350 வருது. இதுதான் அப்நார்மல் லாஸ் அமௌண்ட், 350 போட்டுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேலன்சிங் ஃபிகர், பிகாஸ் இங்கே 17,050, இங்கே 350, இங்கே 75 வந்துருச்சு. அப்போ இது பேலன்சிங் ஃபிகர் எவ்வளவு பார்க்கலாம் பாருங்கள், 16,625. ஓகே, இப்போப்பா யூனிட் வேணும் அப்படின்னா இந்த 16,625 டிவைடட் பை 9,500 பார்த்தீங்கன்னா 1.75 வருது. ஓகே, இப்போ இதை தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதாவது ப்ராசஸ் 1ஓட அவுட்புட் ப்ராசஸ் 2ஓட இன்புட்டாக இருக்க போகுது. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை செகண்ட் ப்ராசஸில் நம்ம டெபிட் சைடு எழுத போகிறோம். பாருங்கள், எழுதியாச்சு. ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ப்ராசஸ் 1ன்ட்டு. இப்போ இதில் மெட்டீரியல் போட்டுக்கலாமா, 1,500, அதுக்கப்புறம் லேபர் 8,000, அதுக்கப்புறம் ஓவர்ஹெட் 1,188. ஓகே, இதில் 5% சொல்லிட்டாங்க நார்மல் லாஸ். அப்போ இந்த 9,500ல் 5% எவ்வளோ யூனிட் சேல் பண்ணுறாங்க பாருங்கள், தட் ஆஃப் ப்ராசஸ் 2 50 பைசே சொல்லிட்டாங்க. அப்போ அந்த 5% இந்த 9,500ல் கண்டுபிடிச்சிட்டு இன்ட்டு 50 பைசே பார்த்தீங்கன்னா இது 475 வருது. 50 பைசே போட்டோன்னா 237 பாயிண்ட் வரும். ஸோ நம்ம அதை ரவுண்ட் பண்ணி 238ன்னு போட்டாச்சு. ஓகே, இப்போ இது அவுட்புட் போட்டுக்கலாமா, அவுட்புட் பாருங்கள் 9,100 போட்டாச்சு. இப்போ இந்த சைடு ஆட் பண்ணிங்களே 9,100 ப்ளஸ் 475, அப்போ 9,575 வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 9,500 தான் இருக்குது. அப்போ பேலன்சிங் ஃபிகர் எங்கே வருதுன்னா டெபிட் சைடு வருது. டெபிட் சைட் பேலன்சிங் ஃபிகர் வந்து அது என்ன சொன்னோம், அப்நார்மல் கெயின். ஓகே, இப்போ அப்நார்மல் கெயினோட யூனிட்ஸ் எழுதிக்கலாம், பிகாஸ் இதுதான் ஜாஸ்தி இல்லையா, அதனால் இங்கே போட்டுட்டோம். பாருங்கள், 75 அப்நார்மல் கெயின் யூனிட்ஸ். இப்போ நம்ம இதுக்கு அமௌண்ட் கண்டுபிடிக்கணும், பிகாஸ் நம்ம இப்போ வந்து அமௌண்ட் வந்து எப்படி போடுறதுன்னு தெரியாது. இங்கேயும் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும், இங்கேயும் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அப்நார்மல் கெயினுக்கு இப்போ அப்நார்மல் லாஸ் எப்படி போட்டோமோ சேம் வே போட போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், மைனஸ் நார்மல் லாஸ் 238 டிவைடட் பை 9,500 மைனஸ் 475. ஓகே, இப்போ இந்த சைடு இருக்கிறது மைனஸ் இந்த நார்மல் லாஸை மட்டும் பண்ணணும். எஸ், அந்த கேல்குலேஷன் போட்டால் அப்நார்மல் கெயினுக்கு எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சிடும். இன்ட்டு 75 போட்டோன்னா பாருங்கள், இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் 27,313 வருது. அதுலேருந்து 238 மைனஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இந்த 9,500லேருந்து இந்த 4,075 மைனஸ் பண்ணுறோம். இன்ட்டு அப்நார்மல் கெயின் யூனிட்ஸ் 75 யூனிட்ஸ் இல்லையா, அதை போட்டால் 225 வருது. இதுதான் அப்நார்மல் கெயின் அமௌண்ட்டு. அப்நார்மல் கெயின் அமௌண்ட்டை போட்டுட்டோம். அப்போ இங்கே நமக்கு டோட்டல் கிடச்சிருச்சு. இப்போ இந்த டோட்டல் தான் இந்த சைடும் இருக்க போகுது. அப்போ இந்த பேலன்சிங் ஃபிகராக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா, இந்த ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராசஸ் 3. எஸ், பாருங்கள் 27,300 இதுதான் பேலன்சிங் ஃபிகர். ஓகே, இந்த ப்ராசஸ் 3க்கு வந்து நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், பிகாஸ் இது ப்ராசஸ் 2ஓட அவுட்புட், அது ப்ராசஸ் 3ஓட இன்புட்டாக போகுது. போடலாமா? எஸ், பாருங்கள் 9,100 27,300 போட்டாச்சு. இப்போ இதில் மெட்டீரியல் 500, அப்புறம் லேபர் 6,500, அதுக்கப்புறம் ஓவர்ஹெட் 2,009 போட்டாச்சு. இப்போ அவுட்புட் எவ்வளவு 8,100. அதுக்கு முன்னாடி நார்மல் லாஸ் 8%. 8% எதில் கேல்குலேட் பண்ணணும், இந்த 9,100ல். ஓகே, ஆனால் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, ஸ்க்ராப் வேல்யூ 1 ரூபி per யூனிட்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு ப்ராசஸில் 25 பைசே, செகண்ட் ப்ராசஸில் 50 பைசே, அண்ட் தேர்ட் ப்ராசஸில் 1 ரூபி. அதனால் அதே 728 வந்துருச்சு. இப்போ அவுட்புட்டை போட்டுக்கலாமா, 8,100. ஓகே, இப்போ இது 8,100 728. ஓகே, 728 ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 9,100 இருக்குது. அப்போ நமக்கு பேலன்சிங் ஃபிகர் கிரெடிட்டில் தான் வருது. கிரெடிட்டில் பேலன்சிங் ஃபிகர் வந்துச்சுன்னா அது அப்நார்மல் லாஸ். ஓகே, போட்டாச்சு 272. இப்போ இந்த அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது,
ஓகே, இது தெரியும் இல்லையா? இப்போ இதோட டோட்டல் 36,309 minus 728 divided by 9,100 minus 728 into 272. பாருங்க, எஸ் பாருங்க, 1156 வந்துடுச்சு. அதுதான் போட்டாச்சு இங்கே அப்நார்மல் லாஸில். அண்ட் இது பேலன்சிங் ஃபிகர். பேலன்சிங் ஃபிகர் வந்தோடனே நம்ம ஃபினிஷ்டு ஸ்டாக் பர் யூனிட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடுறோம். ஓகே, அதாவது இந்த 34,425 டிவைடட் பை 8,100 4.25 வந்துருச்சு. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினிஷ்டு ஸ்டாக்குன்னு எழுதிட்டோம். ஏன்னா இதோட ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த ப்ராசஸ் இருந்ததுன்னா ட்ரான்ஸ்ஃபர் டூன்ட்டு அந்த ப்ராசஸை போட்டிருப்போம். பட் இது லாஸ்ட் ப்ராசஸ் அப்படின்றதுனால இதில் நம்ம ஃபினிஷ்டு ஸ்டாக்குன்னு எழுதியாச்சு. ஓகே, ரொம்ப ஈஸியாக இருந்தது இல்லையா ப்ராப்ளம்? எஸ். கம்ப்யூட் காஸ்ட் பர் ரன்னிங் கிலோமீட்டர் ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா of a truck, estimated life of vehicle 1 lakh kilometer, annual running 15,000 kilometer. ஓகே, இப்போ ஒரு ட்ரக்கோட நம்ம காஸ்ட் பர் ரன்னிங் கிலோமீட்டர் கால்குலேட் பண்ண போகிறோம். என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்டிமேட்டட் லைஃப் வந்து 1 lakh சொல்லியிருக்காங்க ட்ரக்குக்கு. ஆனுவல் ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் 15,000 சொல்லியிருக்காங்க. காஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள், ட்ரக்கோட காஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 25 lakh. ரோட் லைசன்ஸ் ஆனுவலி 750. இன்சூரன்ஸ் ஆனுவல் 700. கரேஜ் ரெண்ட் 900. சூப்பர்விஷன் அண்ட் சேலரி 2,700. இது எல்லாமே ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருக்காங்க. டிரைவர்ஸ் வேஜஸ் பர் ஹார். ஓகே, டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 3 rupees. ஓகே, காஸ்ட் ஆஃப் ஃபியூவல் பர் லிட்டர், ஒரு லிட்டர் பெட்ரோலு 3 rupees. ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பர் கிலோமீட்டர் 1.75. ஓகே, ஒரு கிலோமீட்டருக்கு ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து 1.75. டயர் அலோகேஷன் பர் கிலோமீட்டர், இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு 0.9 சொல்லிட்டாங்க. சார்ஜ் இன்ட்ரெஸ்ட் அட் 5% per annum ஆன் காஸ்ட் ஆஃப் வெஹிக்கல். ஓகே, இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 5%, காஸ்ட் ஆஃப் வெஹிக்கலில் 5% per annum அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த வெஹிக்கல் ரன் 20 kilometer per hour on an average and 1 liter of fuel gives 20 kilometer. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 20 kilometers ரன் ஆகுது. அண்ட் ஒரு லிட்டர் ஃபியூவலுக்கு பார்த்தீங்கன்னா 20 kilometers அந்த வண்டி போகுது, ட்ரக்கு. ஓகேவா, ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டால் 20 kilometers போகுது. இதுதான் வந்து கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்கே கொடுத்துருக்க எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாண்டிங் சார்ஜஸ் அண்ட் ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு 2ஆக கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஸ்டாண்டிங்ன்றது ஃபிக்ஸடாக இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆனுவலின்றது வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் சார்ஜஸ் தான். ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த வெஹிக்கல் ரன் ஆகிறதுக்காக பண்ணுற செலவு. ஓகே, அது ரன் ஆக அந்த சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கும். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு தகுந்தா போல் அது வந்து எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆனுவல் ஸ்டாண்டர்டாக அந்த வெஹிக்கிள் ரன் ஆனாலும் சரி ரன் ஆனாலும் சரி இதை வந்து ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸடாக பண்ண வேண்டியது. ஃபிக்ஸட் வேரியபிளை தான் இங்கே எப்படி பிரிக்கிறோன்னா ஸ்டாண்டர்ட் சார்ஜஸ் ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பிரிச்சிருக்கோம். ஓகேவா? எஸ். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து போடலாமா? ரோட் லைசன்ஸ் வரும் நமக்கு ஸ்டாண்டிங் சார்ஜஸில். ஓகே, ஸ்டாண்டிங் சார்ஜஸில் நமக்கு ரோட் லைசன்ஸ் இருக்குது பாருங்கள், ஆனுவலி அது போடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 காலம் வச்சுருக்கு. இது 15,000 கிலோமீட்டருக்கு. ஓகே, ஏன்னா ஆனுவல் ரன்னிங் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 15,000 kilometers ரன் ஆகுது. இங்கே வந்து பர் கிலோமீட்டருக்கு நம்ம வச்சுருக்கோம். நமக்கு கொஷின் என்னென்னா பர் கிலோமீட்டர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் காஸ்ட்டு. அதனால் 2 காலமும் வச்சு, பிகாஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் ஆனுவலுக்கு போட்டு அதுக்கப்புறம் பர் கிலோமீட்டருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் 2 காலம் வச்சுருக்கு. எஸ், ஃபர்ஸ்ட் ரோட் லைசன்ஸ் பாருங்கள் 750 போட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா 700 அதையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கராஜ் ரெண்ட் வந்து 900 அதுவும் வந்து 15,000 கிலோமீட்டருக்கு தான், ஸோ போட்டாச்சு. சூப்பர்விஷன் அண்ட் சேலரி இதுவும் ஆனுவல் தான் 2,700 அதையும் போட்டுடலாம். ஓகே, மீதி எல்லாம் பர் ஹார் பர் கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் காஸ்ட் ஆஃப் த வெஹிக்கல், அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இது ஏன்னா காஸ்ட்டுக்கு தான் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5%. ஓகே, அந்த வெஹிக்கலோட காஸ்ட்லேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். வெஹிக்கலோட காஸ்ட் பாருங்கள் 25 lakh. அப்போ 25 lakh into 5% per annum அது போட்டோன்னா
1,25,000 வருது. இது எல்லாமே 15,000 கிலோமீட்டருக்கு. நமக்கு இப்போ பர் கிலோமீட்டருக்கு வேணும். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 15,000 போட்டோன்னா பர் கிலோமீட்டர் கிடைக்கும். பாருங்கள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1,30,050 வருது. டிவைடட் பை 15,000 போட்டோன்னா 8.67 வருது. இதுதான் பர் கிலோமீட்டருக்கான ஸ்டாண்டிங் சார்ஜஸ். ஓகே, இது எல்லாம் ஆனுவல்னு கொடுத்ததுனால இங்கே போட்டுட்டு இதை மட்டும் நம்ம இப்படி டிவைட் பண்ணி போட்டிருக்கலாம். இல்லைன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக கூட போடலாம். 750 டிவைடட் பை 15,000, 700 டிவைடட் பை 15,000, 900 டிவைடட் பை 15,000, 2,700 டிவைடட் பை 15,000, 1,25,000 டிவைடட் பை 15,000. இது மாதிரி தனித்தனியாக போட்டு பார்த்தீங்கன்னாலும் இதே 8.67 தான் நமக்கு வரப்போகுது. ஓகே, இப்போ ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டிரைவர் வேஜஸ் பார்க்கலாம். டிரைவர் வேஜஸ் பார்த்தீங்கன்னா பர் ஹாருக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு மணி நேரத்துக்கு 3 ரூபாய். ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ வெஹிக்கிள் வந்து ரன் ஆகுது பாருங்கள். த வெஹிக்கிள் ரன்ஸ் 20 கிலோமீட்டர் பர் ஹார். ஒரு மணி நேரத்தில் 20 கிலோமீட்டர் போகுது. அப்போ நமக்கு தேவை 1 கிலோமீட்டருக்கு தான் தேவை இல்லையா? அப்போ 3 டிவைடட் பை 20. ஓகே, இந்த 15,000க்கு வேணும்னா இன்ட்டு 15,000 போட்டுக்கலாம். பாருங்கள், 3 டிவைடட் பை 20 இஸ் 0.15. இந்த பர் கிலோமீட்டர் காலமில் போட்டாச்சு. இங்கே எல்லாமே போடுறோம் டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக. அதை இன்ட்டு 15,000 போட்டு 2,215 கண்டுபிடிச்சிருக்கோம். புரியுதா? வெறும் பர் கிலோமீட்டர் வேணும்னா இங்கே மட்டும் போட்டு நிறுத்திக்கலாம். இங்கே தேவைன்றதுனால இன்ட்டு 15,000 போட்டு இங்கே போட்டிருக்கோம். சரியா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், காஸ்ட் ஆஃப் ஃபியூவல் பர் லிட்டர். ஓகே, அது 3 ரூபாய். அந்த 1 லிட்டருக்கு எவ்வளோ தூரம் அந்த வண்டி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுவும் 20 கிலோமீட்டர்ஸ் தான். 1 liter ஆஃப் ஃபியூவல் கிவ்ஸ் 20 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா? 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 20 கிலோமீட்டர் வண்டி ஓடுது. அப்போ நமக்கு தேவை 1 கிலோமீட்டருக்கு. அதுவும் அதே மாதிரி தான் 3 டிவைடட் பை 20. இங்கே நமக்கு வேணும்னா இன்ட்டு 15,000 தான். சேம் அதே தான் வரப்போகுது. பிகாஸ் இதுவும் 3 தான், 20 கிலோமீட்டர்ஸ் தான். அதனால் சேம் அதே ஆன்சர் ரெண்டுத்துக்குமே. 15,000க்கும் அதே தான் அண்ட் பர் கிலோமீட்டருக்கும் அதே தான். இப்போ பாருங்கள், ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க 1.75 பர் கிலோமீட்டர். ஸோ நம்ம அது டைரெக்டாகவே அந்த காலமில் எடுத்து போட்டுக்கலாம். அண்ட் இதோடது வேணும்னா இன்ட்டு 15,000 போட்டுக்கலாம். 1.75 இன்ட்டு 15,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 26,250 கிடச்சிடும். சரியா? அதே மாதிரி தான் டயர் அலோகேஷன் பர் கிலோமீட்டர். இதுவுமே பாருங்கள், பர் கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க. பர் கிலோமீட்டர் கொடுத்ததுனால அந்த காலம்லேயே நம்ம டேரெக்டாக 0.90 போட்டுக்கலாம். நமக்கு 15,000க்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இன்ட்டு 15,000 போட்டுக்கலாம். பாருங்கள், 0.90 இன்ட்டு 15,000 போட்டோன்னா 13,500 வந்துருச்சு. சரியா? இப்போ கொடுத்துருக்க எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போட்டாச்சு. இதில் நம்மக்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது என்னென்னா காஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள் இருக்குது, அதோட எஸ்டிமேட்டட் லைஃப் இருக்குது. அப்போ நம்ம டெப்ரிசியேஷன் இதுக்கு கண்டுபிடிக்கணும். டெப்ரிசியேஷன் கண்டுபிடிங்கன்னு சொல்ல மாட்டாங்க, நம்மளாக தான் இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு டெப்ரிசியேஷன் எப்பொழுதுமே போடணும். அப்போ காஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள் 25 lakh டிவைடட் பை எஸ்டிமேட்டட் லைஃப் போட்டோன்னா பர் கிலோமீட்டருக்கான காஸ்ட் என்னன்றது தெரிஞ்சிடும். ஓகே, அப்போ பர் கிலோமீட்டர் தெரிஞ்சிச்சுன்னா இன்ட்டு 15,000 போட்டோன்னா நமக்கு இந்த இது கிடச்சிரும். பாருங்கள், 25 lakhன்றது காஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள் டிவைடட் பை எஸ்டிமேட்டட் லைஃப்ன்றது 1 lakh. ஓகே, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா 25 வருது. அந்த 25ஓட 15,000 மல்டிப்ளை பண்ணால் இந்த 3,75,000, அதாவது 15,000 கிலோமீட்டர்ஸ்க்கு கிடைச்சிரும். ஆனுவல் கிலோமீட்டர், ரன்னிங் கிலோமீட்டருக்கு இது கிடைக்குது. ஓகே, இப்போ கொஷின் என்னென்னா ரன்னிங் கிலோமீட்டர் பர் கிலோமீட்டர் தான் கேட்டிருக்காங்க. பாருங்கள், கம்ப்யூட் காஸ்ட் பர் ரன்னிங் கிலோமீட்டர். அப்போ இந்த காலமை தான் ஆட் பண்ணி போட போகிறோம். ஆட் பண்ணால் பாருங்கள் 36.62 வருது. இதுதான் நமக்கு வந்து கிலோமீட்டருக்கு ஆன செலவு. ஓகே, காஸ்ட் பர் ரன்னிங் கிலோமீட்டர். இது பார்த்திங்கன்னா டோட்டல் காஸ்ட் 5,49,300ன்றது டோட்டல் காஸ்ட், அதாவது ஆனுவல் காஸ்ட். இது 1 கிலோமீட்டருக்கான செலவு 36.62ன்றது. ஓகேவா? ஈஸியாக இருக்கு இல்லையா ப்ராப்ளம்? எஸ். ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு பிபிஎல் லிமிடெட், you are required to find out PV ratio, break-even point, profit, margin of safety, volume of sales to earn profit of ₹6,000. ஓகே, இப்போ இந்த 5 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் 4,500, டோட்டல் வேரியபிள் காஸ்ட் 7,500, டோட்டல் சேல்ஸ் 15,000. ஓகே, ரொம்ப ஈஸியான கொஷின் இது. மார்ஜினல் காஸ்டிங் சாப்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க்கில் ஒரு ப்ராப்ளம்,
10 மார்க்கில் ஒரு ப்ராப்ளம் கேட்குறாங்க. இந்த சாப்டர் படிக்கிறது மூலமாக நம்மளால் 15 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் இந்த சாப்டரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியான சாப்டர். மிஸ் பண்ணிடாமல் எல்லாருமே இந்த சாப்டர் வந்து தரோ பண்ணிக்கோங்க. அப்போ நிச்சயம் நீங்கள் 15 மார்க்ஸ் வந்து வாங்கிடலாம். ஓகே, எஸ். இப்போ நம்ம போடலாமா? முதல்ல பிவி ரேஷியோ, அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்டூ 100. ஓகே, அப்போ நமக்கு கான்ட்ரிபியூஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் இல்லை. அதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். சேல்ஸ் இருக்குது, வேரியபிள் காஸ்ட் இருக்குது. இந்த சேல்ஸையும் வேரியபிள் காஸ்ட்டையும் சப்ராக்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். ஓகே, எஸ். நம்ம போடலாமா? பாருங்கள், பிவி ரேஷியோ ஃபார்முலா கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்டூ 100. கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன சொன்னேன்? டோட்டல் சேல்ஸ் மைனஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட். ஓகே, பாருங்கள், 15,000 மைனஸ் 7,500. அப்போ கான்ட்ரிபியூஷன் 7,500. ஓகேவா? அப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? 7,500 டிவைடட் பை சேல்ஸ் வந்து 15,000 இன்டூ 100 போட்டோன்னா 50% வருது. இதுதான் பிவி ரேஷியோ. அடுத்து பிரேக் ஈவன் பாயிண்ட். பிரேக் ஈவன் பாயிண்ட்டோட ஃபார்முலா என்ன? ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்கா அப்படின்னா எஸ் இருக்குது. பாருங்கள், டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் 4,500 அண்ட் பிவி ரேஷியோ நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? போடலாமா? பாருங்கள், பிரேக் ஈவன் பாயிண்ட் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 4,500. பிவி ரேஷியோ 50%. அப்போ 4,500 டிவைடட் பை 50% போட்டோன்னா 9,000. இதுதான் பிரேக் ஈவன் பாயிண்ட். அடுத்த கொஷின் என்ன பாருங்கள்? ப்ராஃபிட். ஓகே, இப்போ ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் இருக்குது, கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குது? கான்ட்ரிபியூஷன் 7,500 இருக்குது அண்ட் ஃபிக்ஸட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 4,500. இங்கே பாருங்கள், ஃபிக்ஸட் காஸ்ட் 4,500. அப்போ 7,500 மைனஸ் நம்மளோட ஃபிக்ஸட் காஸ்ட் 4,500 போட்டோன்னா 3,000 கிடச்சிருச்சு. தட் இஸ் ப்ராஃபிட். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? 3,000 தான் இப்போ ப்ராஃபிட். அப்போ இந்த 3,000 டிவைடட் பை 50%. ஓகே, இப்போ பாருங்கள், இதில் இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. ஆக்சுவல் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ். ஆக்சுவல் சேல்ஸ்ன்றது இங்கே கொடுத்துருக்க 15,000. 15,000 மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் பாருங்கள். பிரேக் ஈவன் பாயிண்ட் 9,000. அப்போ 15,000 மைனஸ் 9,000 போட்டானாலும் நமக்கு 6,000 தான் வருது. நீங்கள் இன்னொரு ஃபார்முலா நான் இப்போ சொன்னேன் இல்லையா? ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ப்ராஃபிட் வந்து 3,000 டிவைடட் பை 50% போட்டிங்க அப்படின்னாலும் 6,000 தான் வரும். அப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஃபார்முலா இருக்குது. இதில் ஆக்சுவல் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ் போட்டிருக்கோம். நீங்கள் இதை வேணால் ட்ரை பண்ணிங்க. ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ போட்டு பாருங்கள். அதே 6,000 தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். வால்யூம் ஆஃப் சேல்ஸ் டு ஏர்ன் அ ப்ராஃபிட் ஆஃப் 6,000. சேல்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துட்டான்னா 6,000. 6,000 ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா சேல்ஸ் எவ்வளோ இருக்கும்? அதுதான் கொஷின். ஓகே, அப்போ அதுக்கான ஃபார்முலா பாருங்கள். சேல்ஸ் டு ஏர்ன் அ ப்ராஃபிட் ஆஃப் 6,000 ஈக்குவல் டு டிசையர் ப்ராஃபிட். டிசையர் ப்ராஃபிட்ன்றது என்னது? இந்த 6,000 தான் டிசையர் ப்ராஃபிட். 6,000 ப்ராஃபிட் வேணும், அதுக்கு எவ்வளோ சேல்ஸ் அப்படின்றது தான் கொஷின். அப்போ டிசையர் ப்ராஃபிட்ன்ற இடத்துல 6,000 போட போகிறோம். ஃபிக்ஸட் காஸ்ட்ன்றது இங்கே கொடுத்துட்டாங்க இல்லையா? 4,500. அது டிவைடட் பை பிவி ரேஷியோ 50%. அவ்வளோதான். எஸ், பாருங்கள், 6,000 ப்ளஸ் 4,500 டிவைடட் பை 50% போட்டோன்னா பாருங்கள் 21,000 வருது. இதுதான் சேல்ஸ். ஓகே, இந்த சேல்ஸ் அதாவது 21,000 சேல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட் வந்து 6,000 இருக்கும். இங்கே நமக்கு ஏற்கனவே இருக்க சேல்ஸ் எவ்வளவு? 15,000. இந்த 15,000க்கு ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,000. ஓகேவா? எஸ். From the budgeted and actual sales for June in respect of 3 products given below, you are required to calculate sales variance. ஓகே, பார்த்தீங்கன்னா 3 ப்ராடக்ட் இருக்குது. இதில் வந்து நமக்கு பட்ஜெட்டட் குவான்டிட்டி ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆக்சுவல் குவான்டிட்டியும் அண்ட் ப்ரைஸும் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளை வந்து சேல்ஸ் வேரியன்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த சேல்ஸ் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பட்ஜெட்டட் சேல்ஸ், ஆக்சுவல் சேல்ஸ், ஸ்டாண்டர்ட் சேல்ஸ், இது 3 இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு வேகமாகவே இந்த சேல்ஸ் வேரியன்ஸில் மேஜர் பார்ட் நம்ம முடிக்க முடியும். அப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா பட்ஜெட்டட் சேல்ஸும் ஆக்சுவல் சேல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலாம்.
எஸ் போடலாமா? எஸ். இப்போ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் அப்படியே எழுதிக்கலாம். அதில் பட்ஜெட்டட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பாருங்கள். நமக்கு பட்ஜெட்டட் குவான்டிட்டி இன் பட்ஜெட்டட் ப்ரைஸ். இப்போ பாருங்கள், பட்ஜெட்டட் குவான்டிட்டின்றது 2500, பட்ஜெட்டட் ப்ரைஸ்ன்றது 5. அப்போ 2500 இன்ட்டு 5, 2000 இன்ட்டு 6, 1500 இன்ட்டு 7. ஓகேவா? வந்துடுச்சு. இப்போ இதே மாதிரி ஆக்சுவல் சேல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அதுக்கு என்ன போடணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு ஆக்சுவல் ப்ரைஸ். பாருங்கள், அப்போ 2500 இன்ட்டு 5, 3000 இன்ட்டு 6.25, 2000 இன்ட்டு 6.75. ஓகேவா? இப்போ ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் வேணும். அதுக்கான ஃபார்முலா பாருங்கள். ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு பட்ஜெட்டட் ப்ரைஸ். ஆக்சுவல் குவான்டிட்டி வந்து ஆக்சுவல் எடுத்துக்கிறோம், ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டடில் எடுத்துக்கிறோம். அப்போ 2500 இன்ட்டு 5, 3000 இன்ட்டு 6, 2000 இன்ட்டு 7. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் பட்ஜெட்டட் சேல்ஸ், ஆக்சுவல் சேல்ஸ், ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் மூணுமே கிடச்சிருச்சு. இப்போ இதை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம இந்த சேல்ஸ் வேரியன்ஸை போட்டுற முடியும். எஸ், 1 by 1 போடலாமா? பாருங்கள், நம்ம எழுதியாச்சு டோட்டல் சேல்ஸ், ஆக்சுவல் சேல்ஸ், ஸ்டாண்டர்ட் சேல்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சேல்ஸ் வேல்யூ வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கான ஃபார்முலா பட்ஜெட்டட் சேல்ஸ் மைனஸ் ஆக்சுவல் சேல்ஸ். பாருங்கள், பட்ஜெட்டட் சேல்ஸ் வந்து 12,500, ஆக்சுவல் சேல்ஸ் 12,500. அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 0. அப்புறம் இது பார்த்திங்கன்னா 12,000, இங்கே 18,750. அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா 6,750. ஆனால் இப்போது நமக்கு மைனஸில் வருது இல்லையா? பட்ஜெட்டட் சேல்ஸ் மைனஸ் ஆக்சுவல் சேல்ஸ்ன்னும் போது 12,000 மைனஸ் 18,750. அப்போ நமக்கு ஆன்சர் எதில் வரும்னா நெகட்டிவில் வரும். யூஸ்வலாக நம்ம மெட்டீரியல் வேரியன்ஸாக இருக்கட்டும், இல்லை லேபராக இருக்கட்டும், ஓவர்ஹெட்டாக இருக்கட்டும், நம்ம வந்து நெகட்டிவில் வந்தால் அட்வர்ஸ்ன்னு போடுவோம், பாசிட்டிவாக இருந்ததுன்னா ஃபேவரபிள் போடுவோம். ஆனால் இந்த சேல்ஸ் வேரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக இருந்ததுன்னா ஃபேவரபிள். இது கூட பாருங்கள், 10,500 மைனஸ் 13,500. அப்போ மைனஸ் 3,000 தான் வருது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேவரபிள் போட்டிருக்கோம். ஓகே, அப்போ நெகட்டிவாக வந்துச்சுன்னா ஃபேவரபிள், பாசிட்டிவாக வந்தால் அட்வர்ஸ். சேல்ஸ் வேல்யூ வேரியன்ஸ் மட்டும் இல்லை, சேல்ஸில் கண்டுபிடிக்கிற எல்லா வேரியன்ஸ்க்கும் அதே தான். ஓகேவா? எஸ். இப்போ இதோட டோட்டல் போட்டாச்சு 9,750. இது டோட்டல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா நமக்கு வெரிஃபிகேஷனுக்கு தேவைப்படும். ஓகே, எஸ். இப்போ அடுத்த வேல்யூ வேரியன்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ப்ரைஸ் வேரியன்ஸ். அதுக்கான ஃபார்முலா பாருங்கள். ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் மைனஸ் ஆக்சுவல் சேல்ஸ். ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் 12,500 மைனஸ் ஆக்சுவல், அப்போ 0 தான். அப்புறம் 18,000 மைனஸ் 18,750, இதுவும் மைனஸில் வருது. அப்போ இதுவும் வந்து ஃபேவரபிள். இது பார்த்தீங்கன்னா 14,000 மைனஸ் 13,500. அப்போ இது பாசிட்டிவாக வருது. ஸோ நம்ம அட்வர்ஸ்ன்னு எழுதுவோம். அப்போ 750 ஃபேவரபிள், அட்வர்ஸ் வந்து 500. ஃபேவரபிள், இது அட்வர்ஸ். அப்போ ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோன்னா 250 ஃபேவரபிள் வந்துருச்சு. ஓகேவா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் வேரியன்ஸ் பார்க்கலாமா? வால்யூம் வேரியன்ஸ். பட்ஜெட்டட் சேல்ஸ் மைனஸ் ஸ்டாண்டர்ட் சேல்ஸ். பட்ஜெட்டட் சேல்ஸ் இங்கே இருக்குது, ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் இங்கே இருக்குது. 12,500 மைனஸ் 12,500 0. 12,000 மைனஸ் 18,000 மைனஸ் 6,000. அப்போ ஃபேவரபிள்னு போடுவோம். 10,500 மைனஸ் 14,000, 3,500, அதுவும் ஃபேவரபிள். ஸோ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோன்னா 9,500 ஃபேவரபிள் வந்துருச்சு. அடுத்து பார்க்கலாமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தேவை என்னென்னா ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வேணும். அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட்டு ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி போடலாம், அதுக்கப்புறம் ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் போடலாம், அதுக்கப்புறம் நம்ம வேரியன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இது பாருங்கள், டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ஆக்சுவல் மிக்ஸ் டிவைடட் பை டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் இன்டூ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆஃப் ஈச் ப்ராடக்ட். இப்போ டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ஆக்சுவல் மிக்ஸுன்றது ஆக்சுவலில் டோட்டல் பாருங்கள், இந்த 7,500 தான். அதே மாதிரி டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் மிக்ஸுன்றது இந்த பட்ஜெட்டில் இருக்கு இல்லையா, டோட்டல் 6,000, அதுதான். ஓகேவா? அப்புறம் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆஃப் ஈச் ப்ராடக்ட். ஓகே, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆஃப் ஈச் ப்ராடக்ட் அப்படின்னும் போது இப்போ பாருங்கள், இந்த பட்ஜெட்டில் இருக்கிறது ஏ, அதை ஃபர்ஸ்ட்டு நம்ம போடணும். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டு அது பாருங்கள், கேல்குலேஷன் நான் போடுறேன். 7,500 டிவைடட் பை 6,000 இன்ட்டு 2,500. அடுத்து பார்த்தீங்கன்னா 2,000, அப்புறம் 1,500. நான் சொன்னேன் இல்லையா, இது அப்படியே தான் வரும். பிகாஸ் இது எல்லாத்துக்குமே காமன் தான், டோட்டலில் தானே எடுக்கிறோம், அதனால் இது அப்படியே வருது. அண்ட் இங்கே ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆஃப் ஈச் ப்ராடக்ட்ன்றது மட்டும் 2,500, 2,000, 1,500 மாற்றி மாற்றி நம்ம அதையே போட்டுட்ருக்கோம். ஓகேவா? எஸ்.
அப்போ நமக்கு வந்து ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கிடச்சிருச்சு. இப்போ ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் வேணும். அப்போ அதுக்கான ஃபார்முலா ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு பட்ஜெட்டட் ப்ரைஸ். ஓகேவா? ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பட்ஜெட்டட் ப்ரைஸ் இங்கே இருக்குது பாருங்கள், 5, 6, 7. ஸோ 3125 இன்ட்டு 5, 2500 இன்ட்டு 6, 1875 இன்ட்டு 7. ஓகே, போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், சேல்ஸ் மிக்ஸ் வேரியன்ஸ். இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறது. ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் மைனஸ் ஸ்டாண்டர்ட் சேல்ஸ். ஓகே, ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண வேண்டியது தான். அப்போ 15,625 மைனஸ் 12,500, 15,000 மைனஸ் 18,000, 13,125 மைனஸ் 14,000. பாருங்கள், நமக்கு 750 ஃபேவரபிள் வருது. ஓகே, சிம்பிள். நெகட்டிவாக வந்துச்சுன்னா ஃபேவரபிள் போடுறோம், பாசிட்டிவாக வந்தால் அட்வர்ஸ் போடுறோம், அவ்வளோதான். ஓகே, எஸ். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் குவான்டிட்டி வேரியன்ஸ். அதுக்கு ஃபார்முலா பாருங்கள், பட்ஜெட்டட் சேல்ஸ் மைனஸ் ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் சேல்ஸ். ஓகே, ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பட்ஜெட்டட் சேல்ஸ் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ பட்ஜெட்டட் சேல்ஸ் 12,500 மைனஸ் 15,625. அப்புறம் 12,000 மைனஸ் 15,000, 10,500 மைனஸ் 13,125. ஓகே, எஸ். இதெல்லாம் போட்டோன்னா 8,750 வருது, ஃபேவரபிளில் வருது. ஓகே, இப்போ நம்ம எல்லா வேரியன்ஸையும் போட்டு இப்போ வெரிஃபை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், சேல்ஸ் வேல்யூ வேரியன்ஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் ப்ரைஸ் வேரியன்ஸ் ப்ளஸ் சேல்ஸ் வால்யூம் வேரியன்ஸ். இது சேல்ஸ் ப்ரைஸ் வேரியன்ஸ் 250 ஃபேவரபிள், இது வந்து 9,500 ஃபேவரபிள். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும், ஏன்னா இதுவும் ஃபேவரபிள் இதுவும் ஃபேவரபிள் தான். ஆட் பண்ணோன்னா 9,750 வருது. அடுத்து பாருங்கள், சேல்ஸ் வால்யூம் வேரியன்ஸ் ஈக்குவல் டு மிக்ஸ் வேரியன்ஸ் ப்ளஸ் குவான்டிட்டி வேரியன்ஸ். இது 750 ஃபேவரபிள், 8,750 ஃபேவரபிள். ஸோ இது ரெண்டு ஃபேவரபிள்ன்றதுனால ஆட் பண்ணுறோம். அப்போ 9,500 ஃபேவரபிள். ஓகேவா? ஈஸியாக இருக்குது இல்லையா? டைரக்ட் கொஷின் இது. எல்லாமே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம வெறும் இந்த வேரியன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். சேல்ஸ்க்கு மட்டும் பாசிட்டிவாக வந்துச்சுன்னா அட்வர்ஸ் போடணும், நெகட்டிவாக வந்துச்சுன்னா ஃபேவரபிள் போடுறோம், அவ்வளோதான். எஸ். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.